Exercise 1.6 first sum. Sum என்ன கொடுத்திருக்காங்க? If n of a equal to 25, n of b equal to 40, n of a union b equal to 50 and n of b dash equal to 25, find n of a intersection b and n of u. நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியுமா? n of a intersection b ஃபார்முலா n of a intersection b equal to n of a plus n of b minus n of a union b. n of a என்னது 25, n of b 40, n of a intersection b a union b 50. இப்போ இதை ரெண்டும் ஆட் பண்ணோன்னா 65. 50 சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? n of a union b equal to 15. ஸோ நெக்ஸ்ட் n of u. n of u வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா, ஒரு செட்டு அதோடைய டேஸ் இது ரெண்டோட நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணோன்னா நமக்கு ஹோல் செட்டோடைய வேல்யூ கிடச்சிடும். ஸோ n of u ஈக்குவல் டு நமக்கு இங்கே வந்து n of பியோட பி டேஷோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, பியோட வேல்யூ பி டேஷ் வேல்யூ. ஸோ அதை ஆட் பண்ணாலே நமக்கு கிடச்சிரும். ஸோ n of u ஈக்குவல் டு n of b ப்ளஸ் n of b டேஷ். n of b என்னது 40 ப்ளஸ் n of b டேஷ் 25. இது ரெண்டு ஆட் பண்ணோன்னா 65. ஸோ n of u ஈக்குவல் டு 65. Second one, if n of a equal to 300, n of a union b equal to 500, n of a intersection b equal to 50 and n of b dash equal to 350. Find n of b and n of u. Solution, n of a intersection b formula எழுதிக்கிறோம், which is equal to n of a plus n of b minus n of a union b. a intersection b value என்ன கொடுத்துருக்காங்க 50 equal to n of a 300, n of b அப்படியே வச்சுட்டு n of a union b 500. இப்போ இது ரெண்டே சப்ராக்ட் பண்ணணும், நமக்கு என்ன கிடைக்கும் 200. ஸோ n of b அப்படியே வச்சுட்டு 200 இங்கே மைனஸில் இருக்குது, இது இந்த சைடு கொண்டு வரும்போது ப்ளஸ். ஸோ 200 ப்ளஸ் 50 250. ஸோ நமக்கு n of b கண்டுபிடிச்சாச்சு, தட் இஸ் 250. நெக்ஸ்ட்டு n of u கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. n of uக்கு n of b வேல்யூவும் n of b டேஷ் வேல்யூவும் நமக்கு தெரியும். ஸோ அது வச்சு கண்டுபிடிக்கிறோம். So 250 plus 350 which is equal to 600. Second sum, if capital U equal to set x such that x belongs to capital N, x less than or equal to 10, a equal to 2, 3, 4, 8, 10 and b equal to 1, 2, 5, 8, 10, then verify that n of a union b equal to n of a plus n of b minus n of a intersection b. Solution, given number a கொடுத்துருக்காங்களா, ஸோ n of a ஏன்னா என்னது ஏல எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குதா n of a, ஸோ 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ n of a ஈக்குவல் டு 5. நெக்ஸ்ட் n of b ஈக்குவல் டு 5. a யூனியன் b, ஏக்கும் பிக்கு யூனியன் போட்டோன்னா நமக்கு எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும் 1, 2, 3, 4, 5, 8, 10 இருக்குது. ஸோ n of a யூனியன் b 7. a இன்டர்செக்ஷன் b கண்டுபிடிச்சோன்னா 2, 8, 10 இருக்குது. ஸோ n of a இன்டர்செக்ஷன் b equal to 3. n of a union b நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுருக்கோம். நமக்கு ஃபார்முலா தெரியும்னா a union b ஃபார்முலா. ஸோ இந்த சைடு கண்டுபிடிக்கணும், ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கிறோம். ஸோ n of a plus n of b minus n of a intersection b. n of a என்னது 5 plus n of b 5 minus n of a intersection b 3 which is equal to 7. ஈக்குவேஷன் 2. 1 and 2 ரெண்டு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்கா, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல். That is n of a union b equal to n of a plus n of b minus n of a intersection b. Hence verified. Third sum, verify n of a union b union c equal to n of a plus n of b plus n of c minus n of a intersection b minus n of b intersection c minus n of a intersection b plus n of a intersection b intersection c for following sets. a என்ற செட் கொடுத்துருக்காங்க, b கொடுத்துருக்காங்க அண்ட் c கொடுத்துருக்காங்க. ஸோ n of a என்னது 5, n of b வந்து 1, 2, 3, 4, ஸோ 4, n of c வந்து 1, 2, 3, 4 ஈக்குவல் டு 4. கொடுத்துருக்க செட் வச்சு நம்ம a இன்டர்செக்ஷன் b கண்டுபிடிக்கிறோம். அதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கும் c, e, f. c ரெண்டில் இருக்கா, e ரெண்டு செட்டில் இருக்குது, f ரெண்டு செட்டில் இருக்குது. ஸோ பொதுவாக உள்ளது c, e, f. ஸோ n of a intersection b equal to 3. இதே மாதிரி n of b intersection c கண்டுபிடிக்கும் போது b intersection c கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ cயும் fம் n of b intersection c equal to 2. a intersection c equal to set a, c, f.
n of a intersection c equal to 3. A intersection B intersection C equal to set C comma F. N of A intersection B intersection C equal to 2. Next A union B union C எழுதியாச்சு. N of A union B union C equal to 7. Equation 1. Now இப்போ A union B union C formula என்ன கொடுத்துருந்தாங்க N of A union B union C அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதிட்டு is equal to ஒவ்வொருக்கும் வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம். N of A வந்து 5, N of B 4, N of C value 4 minus N of A intersection B 3 minus N of B intersection C 2 minus N of A intersection C 2 N of A intersection B intersection C 2 which is equal to இது எல்லாத்தையும் ப்ளஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணாலும் நமக்கு 15 கிடைக்கும். மைனஸ் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 8 கிடைக்கும். இது ரெண்டும் சப்ராக்ட் பண்ணால் 7 அண்ட் ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்திருக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு ஈக்குவலாக இருக்கனால லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல். ஸோ கொடுத்துருக்க அந்த N of A union B union C ஃபார்முலா வந்து எழுதியாச்சு. ஹேன்ஸ் இட் இஸ் வெரிஃபைடு. செகண்ட் சம் A equal to set 1 3 5, B equal to set 2 3 5 6, C equal to 1 5 6 7. N of A என்னது மொத்தம் 3 elements இருக்கா. ஸோ 3. N of B வந்து 4 elements இருக்குது. ஸோ 4. N of C 4 elements இருக்குது. ஸோ 4. A intersection B என்னது ஏக்கும் பிக்கும் பொதுவாக உள்ளது. மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது 3 5. ஸோ N of A intersection B equal to 2. B intersection C equal to B intersection C என்னது 2வும் 6 5வும் 6. ஸோ 5 and 6. N of B intersection C ஓட வேல்யூ 2. A intersection C என்னது செட்டில் 1 5. ஸோ N of A intersection B C equal to 2. A intersection B intersection C மூணுலேயும் பொதுவாக இருக்கிற ஒரே ஒரு பாயிண்ட் 5 மட்டும்தான். ஸோ N of A intersection B intersection C equal to 1. இப்போ யூனியன் மூணுக்கு யூனியன் பார்க்க போகிறோம். A union B union C equal to எல்லா எலமெண்ட்ஸையும் சேர்த்து எழுதணும். ஸோ 1 2 3 5 6 7. N of A union B union C equal to 6. Equation 1. இப்போ N of A plus N of B plus N of C minus N of A intersection B இதை எழுதிட்டு நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஒவ்வொரு இதுக்கும் வேல்யூ அப்ளை பண்ணணும். N of A ஓட வேல்யூ 3, N of B ஓட வேல்யூ 4, N of C ஓட வேல்யூ 4 minus N of A intersection B 2, B intersection C 2, A intersection C 2, A intersection B intersection C 1. ஸோ ப்ளஸ் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் 12 மைனஸ் டேர்ம்ஸ் ஆட் பண்ணோன்னா 6 ஈக்குவல் டு 6. ஈக்குவேஷன் 2. 1 and 2 ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ஈக்குவலாக இருக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது N of A union B union C ஈக்குவல் டு இந்த டேர்ம் இல்லையாச்சா. இதுதான் நமக்கு வெரிஃபை பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ ஹென்ஸ் இட் இஸ் வெரிஃபைடு. Fourth sum. In a class, all the students take part in either music or drama or both. ஒரு கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு மியூசிக் எடுத்திருப்பாங்க, ட்ராமா எடுத்திருப்பாங்க, இல்லைனா போத், இல்லை ரெண்டில் ஏதாவது ஒன்று, இல்லைனா ரெண்டுமே எடுத்திருப்பாங்க. ஸோ 25 students take part in music, 30 students take part in drama and 8 students take part in both music and drama. சொல்யூஷன் பார்க்குறோம். let the number of students take part in music வந்து எம்னும் ட்ராமா வந்து டீன்னு எடுத்துருக்கோம். நம்ம இப்போ வந்து கொடுத்துருக்கதை வந்து வென் டயக்ராமில் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க 25 students take part in மியூசிக் எடுத்துருக்கவங்க 25, ட்ராமா எடுத்துருக்கவங்க 30, ரெண்டுமே எடுத்துருக்கவங்க வந்து 8 கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா மியூசிக் மட்டும் எடுத்துருக்கவங்கன்னா பார்ட் என்னது அதை கண்டுபிடிக்கணும்னா மியூசிக் எடுத்துருக்கவங்களையும் போத் ரெண்டையும் எடுத்துருக்கவங்கள சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 25 minus 8 ஈக்குவல் டு 17. இதே மாதிரி தான் ட்ராமாக்கும். ட்ராமா மட்டும் எடுத்துருக்கவங்கள கண்டுபிடிக்கணும்னா ரெண்டுமே எடுத்துருப்பாங்களே அவங்களோட வேல்யூஸ் வந்து சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 30 minus 8 வந்து 22. The number of students take part in only music கண்டுபிடிச்சிருக்கோமா 17. The number of students take part in only drama equal to 22. The total number of students in a class. கிளாஸில் மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிளாஸ்னால் மொத்தம் மியூசிக் எடுத்தவங்க, ட்ராமா எடுத்தவங்க அண்டு ரெண்டு போத்தையும் எடுத்தவங்க தான்
லாஸ்ட்டில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 17 + 8 + 22 = 47. Fifth sum. In a party of 45 people, each one likes tea or coffee or both. 35 like tea and 20 like coffee. Find number of people who like both tea and coffee, don't like tea and don't like coffee. Solution. Let the people who like tea and coffee be tea no coffee tea no நம்ம எடுத்துக்கோம் respectively. N of t. Tea குடிக்கிறவங்களோட வேல்யூ எத்தனை நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இருக்காங்க பீப்புள்ஸ் 35. N of c. காஃபி குடிக்கிற நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பீப்புள்ஸ் வந்து 20. ஸோ N of t யூனியன் c. டி யூனியன் சினா ரெண்டையுமே குடிக்கிறவங்க வந்து 45. தட் இஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள், அதாவது 45 யூனியன் சி எழுதியிருக்கோம். ஸோ இது 3 தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க, லைக் போத் டீ அண்ட் காஃபி. ஸோ போத் டீ அண்ட் காஃபின்றனால நம்ம இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ என் ஆஃப் டி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு என் ஆஃப் டி ப்ளஸ் என் ஆஃப் சி மைனஸ் என் ஆஃப் டி யூனியன் சி. ஸோ 35 நமக்கு கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுறோம். 20 minus 45 this is equal to 10. Second one என்ன கண்டுபிடிக்கணும், don't like tea. The number of people who don't like tea. டீ குடிக்கிறவங்க வந்து n of t கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா don't like tea னா n of t டேஷா. ஸோ n of t டேஷ்னா என்னது, which is equal to n of u minus n of t எழுதிக்கலாமா. ஸோ n of u டோட்டல் வந்து 45 minus n of t, t குடிக்கிறவங்க பீப்புள்ஸ் வந்து 35. ஸோ சப்ராக்ட் பண்ணோன்னா 10. தேர்ட் ஒன், நம்பர் ஆஃப் பீப்புள் who don't like coffee. காஃபி குடிக்காதவங்களை கேட்டிருக்காங்க. காஃபி குடிக்கிறவங்க வந்து n of c னா காஃபி குடிக்காதவங்க வந்து n of c டேஷ் which is equal to n of u minus n of c. ஸோ n of u ஓட வேல்யூ 45, n of c ஓட வேல்யூ 20. 45 minus 20 equal to 25. Sixth, in an exam 50% of the student passed in maths, 70% of the students passed in science, 10% of students failed in both subjects, 300 students passed in at least one subject. Find number of students who appeared in examination if they took exam in 2 subjects. சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் மட்டும் வச்சு நம்ம கன்சிடர் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். லெட் த ஸ்டூடெண்ட்ஸ் who appeared in examination be. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாமில் அப்பியர் ஆனவங்களுடைய மொத்த பர்சன்டேஜ் வந்து 100% நம்ம எடுத்துக்குவோம். லெட் த பர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் who failed in maths and subject. நமக்கு வந்து இங்கே வந்து failed in maths and subject வந்து m and s ரெஸ்பெக்டிவ்லி எடுத்துக்கிறோம். இங்கே ஏன் ஃபெயில் ஆனவங்களை பற்றி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து போத் சப்ஜெக்ட் அதோடைய வேல்யூ வந்து நமக்கு ஃபெயில் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம ஃபெயில் வச்சு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஃபெயில் இன் மேக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் ஹூ அப்பியர்ட் இன் எக்ஸாமில் பாஸ் ஆனவங்களுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோன்னா நமக்கு கிடச்சிருமா. ஸோ 100% மைனஸ் பாஸ் பர்சன்டேஜ் which is equal to 100% மைனஸ் பாஸ் ஆனவங்க எவ்வளவு, மேக்ஸில் பாஸ் ஆனவங்க 50% சம்மில் கொடுத்துருக்காங்களா. ஸோ மைனஸ் 50% which is equal to 50%. நெக்ஸ்ட் ஃபெயில் இன் சயின்ஸ் 100 மைனஸ் நமக்கு பாஸ் ஆனவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க 70%. ஸோ பாஸ் பர்சன்டேஜ் வந்து 70% ஈக்குவல் டு 30%. ஃபெயில்டு இன் போத் வந்து 10% நமக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இப்போ நான் n of m யூனியன் s ஈக்குவல் டு n of m ப்ளஸ் n of s மைனஸ் n of m இன்டர்செக்ஷன் s நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸ் எழுதுகிறோம். 50% ப்ளஸ் 30% மைனஸ் 10% which is equal to 70%. இப்போ நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க எக்ஸாமில் அப்பியர் ஆகினாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்டூடெண்ட் ஃபெயில்டு இன் அட்லீஸ்ட் ஒன் சப்ஜெக்ட் எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க 70. இது நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ த பர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்டூடெண்ட் பாஸ்ட் இன் அட்லீஸ்ட் ஒன் சப்ஜெக்ட்னா பாஸ் ஆனாங்க அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துக்குவோம், 100லேருந்து மைனஸ் பண்ணால் கிடச்சிருமா. ஸோ 100% மைனஸ் 70% ஈக்குவல் டு 30%. நமக்கு கிவன் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா சம்மில் 30% இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா பாஸ்ட் இன் அட்லீஸ்ட் ஒன் சப்ஜெக்ட்டுன்னு.
அங்கே வந்து 300 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் இன் அட்லீஸ்ட் ஒன் சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்னா 30% ஈக்குவல் டு 300 எழுதிக்கலாமா? ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சது 30%, நம்ம கொடுத்துருந்தது 300. ஸோ ரெண்டு ஈக்குவேட் பண்ணி போட்டுக்கிறோம். இப்போ ரெண்டு சைடு 100% போடுறோம். பர்சன்டேஜ் போடும்போது 30 வந்து கீழே வந்துடுது. ஸோ 30 இதை நம்ம கேன்சல் பண்ணுறோம். 0 0 1 3 3 10 3s are 30. இப்போ நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும் போது விச் இஸ் ஈக்குவல் டு 1000. நம்ம 100% தான் அப்பியர் ஆனாங்க எக்ஸாம்லன்னு எடுத்துக்கிறோமா? ஸோ 100% எவ்வளவு? 1000. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் 1000 தான். ஸோ ஆன்சர் the total number of students who appeared in the examination equal to 1000 students. Seventh sum, n of a and b are two sets such that n of a minus b equal to 32 plus x. n of b minus a equal to 5x. n of a intersection b equal to x. Illustrate the information by means of the Venn diagram given that n of a equal to n of b. n of a value n of b value equal சொல்லியிருக்காங்க. calculate the value of x. இப்போ நம்ம Venn diagram போடுறோம். ஸோ a b n of a minus b equal to 32 plus x கொடுத்துருக்காங்களா? ஸோ 32 plus x எழுதிக்கிறோம். n of a intersection b x, n of b minus a வந்து 5x கொடுத்துருக்காங்களா? ஸோ 5x எழுதியிருக்கோம். n of a-வும் n of b-யும் ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. ஸோ n of a-ன்றது என்னதுன்னா இந்த ஹோல் சர்க்கிள் தான் n of a. ஸோ அப்போ இதையும் இந்த வேல்யூ என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த வேல்யூ ஆட் பண்ணோன்னா 32 + x + x போட்டுக்கலாமா? விச் இஸ் ஈக்குவல் டு n of b-ன்றது ஹோல் வேல்யூஸ். ஸோ x + 5x எழுதிக்கலாமா? ஸோ 32 வச்சுட்டு எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் ஒன் சைடு கொண்டு வந்தோன்னா 32 6x - 2x அதை சப்ராக்ட் பண்ணோன்னா 4x ஈக்குவல் டு 32. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 8. Eighth sum, out of 500 car owners investigate 400 own car A, 200 own car B. So own both A and car. Is this data correct? 500 car owners investigate பண்ணும்போது 400 வந்து கார் A வச்சுருக்காங்க, 200 ஓனர்ஸ் கார் B வச்சுருக்காங்க, 50 வந்து both A and B. இது வந்து டேட்டா கரெக்டானு கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் A union B equal to n of A union B ஃபார்முலா எழுதுகிறோம். n of a union b equal to எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 500. ஸோ ஓனர்ஸ் வந்து மொத்தம் 500 தானே இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. ஸோ n of a union b equal to 500 which is equation 1. இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் எழுதுகிறோம். ஸோ கார் ஏ வச்சுருக்கவங்க எத்தனை பர்சன்ஸ்? 400. ஸோ n of a equal to 400. கார் b வந்து 200. ஸோ n of b equal to 200. and both ரெண்டுமேனா n of a intersection b-ஆ? ஸோ which is equal to 15. n of a union b ஃபார்முலா அப்படி அப்ளை பண்ணும்போது n of a plus n of b minus n of a intersection b which is equal to 550 கிடைக்குது. நமக்கு ஆல்ரெடி என்ன கொடுத்துருந்தாங்க? 500 கொடுத்துருந்தாங்க, இங்கே 550 கிடைக்குது. ஸோ 1 not equal to 2. ஸோ this data is incorrect. 9th, in a colony 275 ஃபேமிலியில் by Tamil newspaper, 150 families by English newspaper, 45 families by Hindi newspaper, 125 by Tamil and English, 17 by English and Hindi, 5 by all the 3 newspaper. இப்போ நம்ம வந்து சொல்யூஷன் என்ன எடுத்துக்கிறோம்? let a, b, c be the Tamil, English, Hindi newspaper buyers respectively. நமக்கு இப்போ கொடுத்துருக்கதை எழுதிக்கிறோம். n of a தமிழ் மட்டும் வாங்குறவங்க 275, n of b இங்கிலீஷ் மட்டும் வாங்குறவங்க 150, n of c ஹிந்தி மட்டும் வாங்குறவங்க 45, n of a intersection b 125, n of b intersection c 17, n of c intersection a equal to 5, n of a intersection b intersection c equal to 3. இப்போ நம்ம வந்து சர்க்கிள் போட்டு வென் டயக்ராம் போட்டு எழுதுகிறோம். a b c இங்கே 3 வேல்யூவா? ஸோ 3 வச்சு எழுதியிருக்கோம். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? n of a வந்து 275 ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம், n of b வந்து 150 எழுதிக்கிறோம், n of c 45, a intersection b வந்து 125, b intersection c 17 and c intersection a 5, a intersection b intersection c intersection c equal to 3. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இங்கே என்ன பண்ணுறோன்னா இது ரெண்டும் சேர்ந்து தான் a intersection b-யா? ஸோ இந்த வேல்யூஸை விட்டால் தான் நமக்கு மீதி உள்ள இந்த சர்க்கிளில் இந்த டேர்மில் இருக்க வேல்யூ கிடைக்கும்.
சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 125 கூட -3 இங்கே 3 தானே இருக்குது. ஸோ 3ஆல் சப்ராக்ட் பண்ணுறோம். இங்கேயும் 3 இருக்கனால 17 கூட 3 சப்ராக்ட் பண்ணுறோம். இங்கேயும் 3 சப்ராக்ட் பண்ணுறோம். நமக்கு என்ன கிடைக்குது? 122, 14 and 2 கிடைக்குது. இப்போ இந்த ஹோல் ஏ வேல்யூ தான் 275. இப்போ இந்த பார்ட் மட்டும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒன்லி ஏ மட்டும் கிடைக்கணும்னா இதை 3ஐ சப்ராக்ட் பண்ணணும். ஸோ -122 + 3 + 2 சப்ராக்ட் பண்ணோன்னா ஆன்சர் என்ன கிடைக்குது? 148. இப்போ இங்கே 150 தான், பி ஃபுல்லாக 150. ஸோ பி ஒன்லி அப்படின்னா இது 3ஐ சப்ராக்ட் பண்ணணும். ஆன்சர் 11. இதே மாதிரி சி மட்டும்னா ஆன்சர் 26 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருந்தாங்க? நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் பை ஒன்லி ஒன் நியூஸ் பேப்பர். ஒன்லி ஒன் நியூஸ் பேப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ ஒன்லி யூஸ் பண்ணுறவங்க 148, பி ஒன்லி யூஸ் பண்ணுறவங்க 11, சி ஒன்லி யூஸ் பண்ணுறவங்க 26. ஆன்சர் 185. நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் பை அட்லீஸ்ட் 2 நியூஸ் பேப்பர்ஸ். அட்லீஸ்ட் 2ங்கும்போது 2 நியூஸ் பேப்பராகவும் இருக்கலாம், 3ஆகவும் இருக்கலாம். ஸோ 2 நியூஸ் பேப்பரை வாங்குறவங்க 122 + 2 + 14 + 3 ஆட் பண்ணனா 141. டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் இந்த காலனி. டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்? ஏ ஒன்லி வாங்குறவங்க 148, பி ஒன்லி வாங்குறவங்க 11, சி ஒன்லி 26 + ஏ அண்ட் பி 122 + ஏ அண்ட் பி அண்ட் சி 14 + ஏ அண்ட் சி 2 + ஏ அண்ட் பி அண்ட் சி 3 சேர்ந்தது 3. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு 326 கிடைக்கும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் in the colony is 326 families. 10th sum. A survey of 1000 farmers found that 600 grew paddy and 350 grew ragi and 280 grew corn, 120 grew paddy and ragi, 100 grew ragi and corn, 80 grew paddy and corn. If each farmer grew at least one of the three above, then find number of farmers who grew all the three. இப்போ நம்ம கொடுத்துருக்கலாம் வென் டயக்ராமில் எழுதிக்கலாமா? வென் டயக்ராம் போடும்போது ஏ ஒன்லி நமக்கு தெரியுமா? தெரியாது. பி ஒன்லி தெரியாது. ஏ, பி, சி, பிஎஃப் farmers grew only paddy, ragi, corn and corn respectively. ஸோ ஏ வந்து பேடி மட்டும், பின்றது ராகி மட்டும், சின்றது கார்ன் மட்டுமா? ஸோ ஏபிசின்னு எடுத்திருக்கோம். இப்போ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? நம்பர் ஆஃப் ஃபார்மர்ஸ் ஹூ க்ரூ ஆல் த 3 தான் கண்டுபிடிக்கணும். அதோட வேல்யூ நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இப்போ நமக்கு பி அண்ட் ஆர் சேர்ந்தது என்னது? 120 கொடுத்துருக்காங்க. ஸோ 120 - எக்ஸ். பி அண்ட் சி 80 கொடுத்துருந்தாங்க. ஸோ 80 - எக்ஸ். ஆர் அண்ட் சி 100. ஸோ 100 - எக்ஸ். இங்கே ஏன்றது வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்னா ஹோல் இதுதான் நமக்கு ஏ கொடுத்துருக்காங்க. ஏவோட வேல்யூ கொடுக்கணும்னா ஹோல் பியோட வேல்யூ என்னது? 600 ஃபார்மர்ஸா? ஸோ மைனஸ் இந்த 3ஐ மைனஸ் பண்ணால் கிடச்சிருமா? ஸோ 120 - எக்ஸ் + எக்ஸ் + 80 - எக்ஸா? ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா 200 - எக்ஸ். இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணோன்னா 400 + எக்ஸ். பி = ஹோல் டேர்முடைய வேல்யூ என்னது? 350. தட் இஸ் ராகி மட்டும் ஃபார்ம் பண்ணும். ராகி ஃபார்ம் பண்ணுற ஃபார்மர்ஸ், ராகி ஒன்லி கிடையாது, ராகி ஃபார்ம் பண்ணுற ஃபார்மர்ஸ். ஸோ 350 மைனஸ், அப்போ இந்த 3 டேர்ம் செப்பரேட் பண்ணால் பி வேல்யூ கிடச்சிருமா? ஹோல் டேர்ம் கொடுத்துருக்காங்க, நமக்கு பி மட்டும் கேட்கணுன்னா ஹோல் இதுலேருந்து இந்த டேர்ம்ஸை மைனஸ் பண்ணணும். ஸோ 120 - எக்ஸ் + எக்ஸ் + 100 - எக்ஸ் ஈக்குவல் இதெல்லாம் ஆட் பண்ணணும்னா 220 - எக்ஸ். இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணணும்னா 130 + எக்ஸ். இப்போ சி மட்டும் கேட்டிருக்காங்கன்னா 280 ஹோல் சி ஃபார்ம் பண்ணுறவங்க 280 - 80 - எக்ஸ் + எக்ஸ் + 100 - எக்ஸ் ஈக்குவல் டு 280 - 180 + எக்ஸ் ஈக்குவல் டு 100 + எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ த நம்பர் ஆஃப் ஃபார்மர்ஸ் ஹூ க்ரூ ஆல் த 3 எக்ஸ். 3 இஸ் எக்ஸ். ஆல் த 3 ஃபார்ம் பண்ணுறவங்க வந்து எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அது வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஏ ப்ளஸ் which is equal to a plus b plus c. இப்போ வந்து ஏ மட்டும் அந்த பேரி மட்டும் அண்ட் ராகி மட்டும், இது கார்ன் மட்டும். இது என்ன வேல்யூ என்னது? பேரி அண்டு ராகி அண்டு
100 minus xன்றது ராகி அண்டு கார்ன். இது மாதிரி which is equal to next 80 minus x plus x equal to 1000. இப்போ ஏவோட வேல்யூ நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 400 plus x. ஸோ 400 plus x. பியோட வேல்யூ 130 plus x. சியோட வேல்யூ 100 plus x ப்ளஸ் 120 minus x இங்கே கொடுத்துருக்கல அப்படியே எழுதிட்டு இதில் எல்லாத்தையும் நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா 930 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1000. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 1000 minus 930 ஈக்குவல் டு 70. எக்ஸ் நம்ம என்ன எடுத்திருந்தோம் grew farmers வந்து grew all 3 crops. So therefore 70 farmers grew all the 3 crops. 11th one, in the adjacent diagram u equal to n of u equal to 125. Y is 2 times of z and z is 10 more than x. Then find the value of x. Adjacent diagram போட்டாச்சு. And n of u வந்து 125 கொடுத்துருக்காங்க. And y is 2 times of x. So y equal to 2x. Z is more than x, 10 more than x. So z equal to x plus 10. Given எல்லாம் எழுதியாச்சு. From the Venn diagram இருந்து என்ன எழுதும்போது n of u ஓட வேல்யூ 125 கொடுத்துருக்காங்களா. ஸோ ஹோல் டேர்ம்ஸே ஆட் பண்ணால் அதான் நமக்கு 125 கிடைக்கும். ஸோ எழுதிக்கலாமா ஃபஸ்ட்டு எக்ஸு ஒய் இசட்டு. நெக்ஸ்ட் என்னது இந்த 4 17 6 3 + 5 which is equal to 125. 4x plus 45 equal to 125. 4x equal to 125. 45 ரைட் சைடில் வந்துடும். ஸோ செப்பரேட் பண்ணணும்னா நமக்கு 80 கிடச்சிடும். நம்ம இங்கே வந்து ஒய்க்கு பதிலாக 2x சப்ஸ்டியூட் பண்ணணும். அண்ட் இசட்டுக்கு பதிலாக x plus 10 சப்ஸ்டியூட் பண்ணணும். x plus 10 சப்ஸ்டியூட் பண்ணால் தான் நமக்கு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ x equal to 20. ஸோ இப்போ y equal to 2x. ஸோ 2 into xக்கு பதிலாக 20 which is equal to 40. Therefore y equal to 40. z equal to x plus 10 தானே. ஸோ z equal to xக்கு பதிலாக 20 plus 10. So z equal to 30. 12th sum. Each students in a class of 35 plays at least one game among chess, carom and table tennis. 22 plays chess, 21 plays carom, 15 plays table tennis, 10 play chess and table tennis, 8 play carom and table tennis, 6 play all the 3 games. இப்போ கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாம் நம்ம எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு லெட் ஏ வந்து செஸ்னும் பி கேரம் அண்ட் சி டேபிள் டென்னிஸ் நம்ம எடுத்துக்கிறோம். என் ஆஃப் ஏ என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ செஸ் மட்டும் செஸ் விளாட்றவங்க 22, என் ஆஃப் பி வந்து 21, என் ஆஃப் சி வந்து 15. ஏன்றது கேரம் செஸ் விளாட்றவங்க, பின்றது கேரம் விளாட்றவங்க, சின்றது டேபிள் டென்னிஸ். ஸோ நெக்ஸ்ட் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி சி 10, என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி 8, என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி வந்து 6 கொடுத்துருக்காங்க. இப்போ கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாம் நம்ம வென் டயக்ராம் போட்டு நம்ம அப்ளை பண்ணுறோம். இப்போ எக்ஸ் எடுத்திருக்கோம். 6 வந்து நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஏ இன்ஸ்டியூஷன் பி இன்ஸ்டியூஷன் சி கொடுத்துருக்காங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 10 பிளேஸ் வந்து டேபிள் டென்னிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 மைனஸ் இங்கே 6 இருக்கா, 6 செப்பரேட் பண்ணோன்னா நமக்கு 4 கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் 8 பிளேஸ் வந்து பி இன்ஸ்டியூஷன் பி இன்டு சி வந்து 8. ஸோ பி அண்ட் சின்றது கேரம் டேபிள் டென்னிஸ். ஸோ 8 மைனஸ் இங்கே 6 இருக்கா, 6 செப்பரேட் பண்ணோன்னா நமக்கு 2 கிடச்சிரும். அதுதான் நம்ம இங்கே வென் டயக்ராமில் எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒன் செஸ் அண்ட் கேரம் பட் நாட் டேபிள் டென்னிஸ். இப்போ நம்ம வந்து அப்போ ஒய் வேல்யூ நமக்கு இதை வந்து ஒய் இசட் இது எக்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஒய் ஈக்குவல் டு ஒய் வேல்யூ என்னது ஒய்ன்றது ஏ மட்டும் விளையாடுறவங்க, தட் இஸ் செஸ் மட்டும் விளையாடுறவங்க. அப்போ செஸ் விளையாடுறதுலேருந்து இந்த 2 விளையாடுறவங்க செப்பரேட் பண்ணணுன்னா நமக்கு கிடச்சிருமா. ஸோ செஸ் மட்டும் விளையாடுறவங்க கண்டுபிடிக்கணும். ஸோ செஸ் விளையாடுறவங்க 22 மைனஸ் இந்த வேல்யூ என்னது எக்ஸு ப்ளஸ் 6 ப்ளஸ் 4 which is equal to 22 minus x plus 10 which is equal to 22 minus x minus 10 equal to 12 minus x. இப்போ z வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். zன்றது இந்த b மட்டும் அப்படின்றது அர்த்தம். ஸோ b வேல்யூஸோட n of b என்னது 21. ஸோ மைனஸ் இங்கே எக்ஸு இங்கே 6 இங்கே 2 இது 3 செப்பரேட் பண்ணுறோம். ஸோ எக்ஸு ப்ளஸ் 6 ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 22 மைனஸ் 6 ப்ளஸ் 6 which is equal to 13 minus x. நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மொத்தம் அட்லீஸ்ட் 1 கேம் அவங்க வந்து 35 கொடுத்துருக்காங்களா. ஸோ நமக்கு வந்து அட்லீஸ்ட் 1ன்றது 2 கேமும் வரும் 3 வருமா.
ஸோ இந்த இதில் இருக்க எல்லா நம்பர்ஸையும் ஆட் பண்ணுறோம். ஸோ ஒய், இசட்டு அண்டு 3. இது வந்து 1 கேம் விளையாடுறவங்க. நெக்ஸ்ட் 2 விளையாடுறவங்க வந்து எக்ஸு 4 அண்டு 2, எக்ஸ் ப்ளஸ் 4, 2 + 4. நெக்ஸ்ட்டு 6 வந்து 3 கேம்ஸ் விளையாடுறாங்க, விச் இஸ் ஈக்குவல் டு 35. ஒய்யோட வேல்யூ வந்து 12 - எக்ஸ், இசட்டோட வேல்யூ 13 - எக்ஸ். இப்போ இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணோன்னா 3ஐயும் 15 ப்ளஸ் எக்ஸ் கிடச்சிரும். இது எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணுறோம். இப்போ -x + x கேன்சல் ஆயிரும். ஸோ 40 - x. x equal to 40 - 35, which is equal to x equal to 5. Therefore, the number of students who played only one chess and carom but not table tennis is 5. Second one, number of students who only plays chess. செஸ் மட்டும் நம்ம விளையாடுறவங்கள நம்ம எப்படி எடுத்திருந்தோம்? ஒய்ன்னு எடுத்திருந்தோம். செஸ் மட்டும் விளையாடுறவங்க ஒய். நம்ம இங்கே ஒய் என்ன கண்டுபிடிச்சோம்? 12 - எக்ஸா. நம்ம எக்ஸோட வேல்யூ 5 கண்டுபிடிச்சோமா? ஸோ 12லேருந்து 5ஐ செப்பரேட் பண்ணோன்னா நமக்கு ஒய் ஒன்லி கிடச்சிரும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 7. அண்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ப்ளே ஒன்லி கேரம். கேரம் மட்டும் விளையாடுறவங்கள நம்ம வந்து இசட்டுன்னு எடுத்துடணும். ஸோ நம்ம இசட் ஈக்குவல் டு 13 - எக்ஸ் கண்டுபிடிச்சோமா? ஸோ 13 - எக்ஸுக்கு பதிலாக 5 போட்டோன்னா ஆன்சர் 8 கிடச்சிரும். 13 sum. In a class of 50 students, each of one come to school by bus or bicycle or foot. 25 by bus, 20 by bicycle, 30 on foot, and 10 students by all the three. How many students come to school exactly by 2 modes of transport? இப்போ வந்து ஸ்கூலுக்கு வந்து 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸ்கூலில் வர்றவங்க வந்து பஸ்ஸில், பைசைக்கிள் இல்லைனா நடந்து வராங்க. அதோடைய நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. 25 பஸ்ஸில் வராங்க, 20 bicycle, 30 foot and 10 by all the 3. மூணுலேயுமே வரவங்க. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, வென் டயக்ராம் போடுறதுக்காக சொல்யூஷன் ஏ வந்து பை பஸ், பி வந்து பை பைசைக்கிள், சி ஆன் ஃபுட். ஸோ நமக்கு ஏ வந்து பை பஸ் அண்ட் பி பை பைசைக்கிள், சி ஆன் ஃபுட். இப்போ நம்ம கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாம் எழுதுகிறோம். ஸோ நமக்கு தெரியாதுல எக்ஸ் போட்டிருக்கோம். ஸோ ஏ அண்ட் பி அண்ட் சி மூணுலேயே வரவங்க 10. ஸோ 10. இப்போ நம்ம எக்ஸ் ஒய் இசட் நம்ம எடுத்திருக்கோம். ஏ அண்ட் பி எக்ஸு, பி அண்ட் சி ஒய், ஏ அண்ட் சி இசட். ஏ ஒன்லி வந்து ஏ, பி ஒன்லி வந்து ஸ்மால் பி, சி ஒன்லி வந்து ஸ்மால் சி நம்ம எடுத்திருக்கோம். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் கம் டு ஸ்கூல் எக்ஸாக்ட்லி 2 modes ஆஃப் டிரான்ஸ்போர்ட். நம்ம கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் எழுதுகிறோம். ஸோ n of a equal to 25, n of b 20, n of c 30, n of a intersection b intersection b 10. இப்போ n of a union b union c ஃபார்முலா தெரியுமா? ஸோ எழுதிட்டு இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். 50 and 25 and 20 and 30. ஏன்னா a intersection b என்னது? a intersection b வந்து x into 10 plus x தான் a intersection bல இருக்குது. ஸோ 10 plus x. b intersection c வந்து 10 plus y. நெக்ஸ்ட் c intersection a வந்து 10 plus z. ஸோ 10 plus z. a intersection b intersection c வேல்யூ 10. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் உள்ள மல்டிப்ளை பண்ணிவிட்டு செப்பரேட் பண்ணோம்னா நமக்கு 15 கிடைக்கும். மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு இதை ரைட் சைடு லெஃப்ட் சைடு கொண்டு போயிடுறோம், இது ரைட் சைடில் கொண்டு வந்துடுறோம். ஸோ -15 ஈக்குவல் டு 15 equal to 5. Therefore, the number of students who come to school exactly by 2 modes of transport equal to 5. ஏன்னா நம்ம எக்ஸ் ஒய் இசட் வந்து 2 modes of transport தான் எடுத்திருக்கோம். ஸோ ஏ அண்ட் பியை வந்து எக்ஸு, பி அண்ட் சியை ஒய், ஏ அண்ட் சியை வந்து இசட்டு நம்ம எடுத்துக்கோம். அதான 2 modes of transport. நம்ம இப்போ அதோடைய டோட்டல் வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இசட்டு 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். Therefore, the number of students who come to the school exactly by 2 modes of transport which is equal to 5.